எப்பா பாதாங்கீரு சர்பத் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லையே. பன்னீர் சோடா சாப்பிடுறீங்களா? நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சரி கொடுப்பா. ஆ அண்ணா, என்னண்ணா நீங்க? எங்கேயோ பார்த்தேன். அதான் அண்ணி இதை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, இதை போட்டுட்டு வேலை செய்ய வேண்டியது தானே? மறந்தே போயிட்டேன்டா. இத்தனை நாள் வெறுங்கையோட வேலை பார்த்தனா அதான். சரி கொடு. இந்தானே. இத்தனை வருஷமா இந்த அடுப்புல வேலை செய்யறேன். கைக்கு ஒரு உரை வாங்கி போடணும்னு எனக்கு தோணாம போச்சு. சந்தியாவுக்கு தோணி இருக்கு. படிச்சவங்க தான். என்னண்ணே முகத்துல சிரிப்பொலி பொங்குது? டேய் வேலையை பாடுறா. நாங்க வேலையை தான் பாக்குறோம். நீங்க கனா கண்டுகிட்டு என்ன சட்டிக்குள்ள கைய விட்டுறாதீங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணே, 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்களாம். நீங்க பழைய வண்டியை தள்ளி விட்டுட்டு புதுசு வாங்குங்கண்ணே. அப்படியே பார்த்துட்டு தூக்கி போட்டு போகாம சூப்பரா ஒரு புது வண்டி வாங்கிட்டு வாங்கண்ணே. பார்க்கலாம்டா. இந்த மாசம் டியூ வேற கட்டணும். அதெல்லாம் கட்டிக்கலாண்ணே, நீ வாங்கணும் முதல்ல. என்ன கடங்காரன் ஆக்குறதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். சரி வீட்டுக்கு கட்டு. ஒரு 1/4 கிலோ அல்வா பார்சல் கட்டு. கேரட் அல்வாவா நெய் அல்வாவாண்ணே? நெய்யிலே கட்டு. ஓகே. இந்தாங்கண்ணே. டேய் சக்கரை, அந்த அம்மாட்ட போய் ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வாடா. இந்தா. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. குடு. டேய் சக்கரை, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. பார்த்து சட்டி சூடா இருக்கு. கட்டுல எப்படி மாத்திரன்னு மட்டும் பாருங்க.
செம. சந்தியா சந்தியா எங்க இருக்க? அத்தை கூப்பிடுறாங்களே. சந்தியா அத்தை இதோ வந்துட்டேன் அத்தை. ஓகே. என் தங்கச்சி அங்க செத்து போயிடுவேன்னு அழுதுட்டு இருக்கா. நீ சந்தோஷமா இங்க பாஸ்கருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியாடி? என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிளைய தட்டி பறிச்சு இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கியே. ச்சே. இப்போதைக்கு என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல நான் மாட்டிப்பேன். கூடிய சீக்கிரம் உன்னை நல்லா மாட்டி விடுறேன். வாழ்க்கை முழுக்க உனக்கு மறக்க முடியாத அளவுக்கு பாடத்தை கத்துத்தரேன். என்ன பார்வதி? அண்ணி என்ன பிஸியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மாதான். இப்பெல்லாம் என் பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. நல்லா சந்தியா பக்கமே சாஞ்சிட்ட. இதுதான் அண்ணி உங்களோட பிரச்சனை. நான் யாரு பக்கமும் இல்லை அண்ணி. எனக்கு எது சரின்னு தோணுதோ நான் அதை செய்யறேன். சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றத கேட்டு அது அப்படியே நானும் செஞ்சு உங்க பக்கம் தான் இருந்தேன். இப்போ அப்படி இல்ல. நீ பேச்சுக்கு அப்படி சொல்லலாம், ஆனா கடைசியில ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ எப்படியும் அவ பக்கம் தான் நிக்க போற. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. சரி விடுங்க, அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்படியே வச்சுக்கோங்க. சந்தியா அர்ச்சனா அர்ச்சனா நீ இங்க இருக்கியா? சந்தியா அத்தை இங்க வா வா. அது சொல்லுங்க அத்தை. அது வந்து நீங்க ரெண்டு என்ன நீ எந்திரிச்சு உள்ள போ. என்ன எதுக்குமா விரட்டுறீங்க? பதில் பேசாம உள்ள போ. எந்திரி 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 போ. என்னடி முறைக்கிற? போன்னு சொன்னா போகணும், அவ்வளவுதான். அது வந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது ஆடி மாசம் பிறந்துருச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. புதுசா கல்யாணமான பொண்ணு ஆடி மாசம் அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம். இங்கதான் அதுக்கு வழி இல்லையே. அதனால நீங்களே இதையெல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், சரியா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது அத்தை. ஆடியில புருஷன் பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். நான் சொல்றது உன் மண்டையில ஏறுது அர்ச்சனா? புரியுது அத்தை. புரியுதுல்ல? சரி சரி, நீ சரவணன் கிட்ட சொல்லிடு, நீ செந்தில் கிட்ட சொல்லிடு. சரிங்க அத்தை. மறந்துடாதீங்க. அப்பாடா, இன்னும் ஒரு மாசத்துக்கு மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்ல. நிம்மதியா இருக்கலாம். It's reached. Okay. It's crossed 100. பார்வதி, வாங்கண்ணா. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேண்ணா. ஏண்ணா ஏதாச்சும் பேசணுமா? சச்சா, இப்பதான் கடையில இருந்து வந்தேன். அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. நீ தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவேல்ல? ஆமாண்ணா, அது நினைச்சா எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இவ்வளவு நாள் ரொம்ப ஜாலியா விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். இப்போ உங்களை, அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணன் எல்லாரையும் பிரிஞ்சு போறதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா.
உங்களை நான் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஏய், கையை கீழே போடு. அப்படியெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டப்படுத்தல. ம்? போற இடத்துல நல்ல பொறுப்பான பொண்ணா நடந்துக்கணும், சரியா? ம், சரிண்ணா. சரிம்மா, நீ படி. நான் வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சரி, வரேன். சரிண்ணா. ஏங்க எப்ப வந்தீங்க? ச்சே, நான் கவனிக்கவே இல்ல. இப்பதாங்க வந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கடையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான். ம். நீங்க என்னமோ தீவிர யோசனையில் இருந்தீங்களே, என்னாச்சு? ஆ, ஓ அதுவா, சினிமாவுக்கு போறோம்ல, அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னா போகும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சேன். பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. என்ன பாக்குறீங்க? நிஜமாதான். என் அப்பா அம்மா கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தியேட்டர் போனேன்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க, நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். ம். சரவணா, சந்தியா, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஆ, சீக்கிரம் வாங்க. வரமா. சரிங்க, நீங்க போங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆஹா, இல்ல, நாம 2 பேரும் ஒன்னாவே போலாம். சரி, இருங்க, நான் வந்துடுறேன். ம். மயிலு, இது கொஞ்சம் தோச்சு அயன் பண்ணி வச்சிருந்தேன். சரி, மயில் எங்க இது போனா? மயில துணி எல்லாம் அப்புறம் மடிச்சு துவைக்கிறதுக்கு வச்சிருக்கா? முன்னாடி சட்டையில ஏதாவது இருக்கான்னு பாத்துரு, சரியா? போன வாட்டி பஸ் டிக்கெட் இருந்து சட்டையே வீணா போச்சு. ஆ, ஏண்டா அத நீ பார்த்து இவகிட்ட துணியை போட மாட்டியா? அத கூட செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனமாடா உனக்கு? ஆ? அம்மா, அவன் இப்ப பெரிய பேங்க் ஆபீசர் ஆயிட்டான். ஆ, ஆ. அதான் அப்படியே ஒரு மெதப்புல தெரியறான். ஏய், நீ வேற என்னங்க? பேங்க் வேலைனா அவ்வளவு ஈஸி நினைச்சியா? ஆமா. 4 காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வந்து பாரு, 10 நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டானுங்க. ம். டேய், சே, 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 சே. வேலை பார்க்கறதுக்கு தானே சம்பளம் கொடுப்பாங்க, சும்மா இருக்கிறதுக்கா கொடுப்பாங்க? அத்தை, ஆ, ஆளை பாரு. இட்லிக்கு அரிசிய ஊற போட சொன்னீங்கல்ல, இன்னும் ஊற போடல. ஆனா ரேஷன் அரிசியா கடையில வாங்கினதா? அம்மா, தாயே, நல்ல வேலை கேட்டியே. ரேஷன் அரிசிய ஊற வை. கடையில வாங்கினது சாப்பாட்டு அரிசி, கிலோ 50 ரூபாய், தெரியுமா? அதுல மாவரைச்சா குடும்பம் தாங்குமா? கட்டுப்படி ஆகுமா? சரிங்க அத்தை. ஆமா பார்வதி, உனக்கு மாவெல்லாம் அரைக்க தெரியாது தானே? ஆமாம்மா, தெரியாது. தெரியாதுல்ல? அப்போ கூட மாட போய் நின்னு அந்த வேலையை செய்ய கத்துக்கோ. சும்மா இங்கே நின்னு வாய் பேசிட்டு இருந்தா எல்லாம் சரியா போச்சா? போறமா, ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டீங்களே? ஹலோ அர்ச்சனா, எங்கடி இருக்க? அம்மா, அழாதீங்கம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. உன் தங்கச்சி தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டாடி. இப்ப நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கோண்டி. அவ பொழைப்பாளா இல்லையான்னு தெரியலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ச்சனா. என்னம்மா சொல்ற? இப்ப எப்படி இருக்கு? இப்பதாண்டி ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். நீ கொஞ்சம் சீக்கிரமா வாயே அர்ச்சனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சரிம்மா, நீ அழாத, நான் வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. என்ன அர்ச்சனா, யாரு போன்ல? உன் அம்மா தானே? ஆமா அத்தை. என்னாச்சு, பிரச்சனையா? இவங்க கிட்ட உண்மையா சொல்ல வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வரும்.
எப்படியாவது சமாளிப்போம். யாரு போன்ல? உன் அம்மா தானே? ஒன்ன தான் கேக்குற, என்ன பிரச்சனை அர்ச்சனா அம்மாவுக்கு? அது வந்துட்டு அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அத்தை. அதனால தாங்க முடியாம இடுப்பு வலியால கத்துறாங்க. ரொம்ப அழறாங்க. ஐயோ, பாவம், அவங்களே வாய் விட்டு அழுகுறாங்கன்னா எவ்வளவு வலி இருக்கும். போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாமா. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரி அர்ச்சனா, நீ செந்தில கூட்டிட்டு கிளம்பு. போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணு. தேவைப்பட்ட நானும் இவரும் வரோம். சரிங்க அத்தை. சரி, நீ கிளம்பு. ஏய், ஏய், வாசல் இந்த பக்கம் இருக்கு, நீ என்ன உள்ள போற? பர்ஸ் எடுத்துட்டு ஓ போறேன். சரி சரி, பர்ஸ் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்பு. சரிங்க அத்தை. ஐயோ, சரி பார்வதி, நீ போய் அந்த அரிசியை ஊற வை. நான் வந்து மத்த வேலையெல்லாம் சொல்றேன். மயிலு, இந்த துணி எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு நீ அதை துவைக்க போடு. சரிங்க, நீங்க வாங்க. எடுத்து வை மயிலு. என்னடா நீ எப்ப பாரு நெகத்தை கடிச்சுக்கிட்டே இருக்க? பின்னாடி வேற துணி வேலை இல்லையா எடுத்துரு. உனக்கு? போடா, போ. சரி சரி, எல்லாம் இவனுக்கு சொல்லணும். ஆளப்பாரு. சொல்லு அர்ச்சனா. ஏங்க, எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கங்க. என் தங்கச்சி தூக்கு மாத்திரையை சாப்பிட்டாலாம். ஏய், அவ அத போய் எதுக்கு சாப்பிட்டா? அது என்ன நல்லாவா இருக்கும்? ஏங்க, கடுப்ப கலப்பாதீங்க. அவ தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காளாம். எங்க அம்மா ஃபோன் பண்ணி ஒரே அழுக. ரொம்ப பயந்து போயிருக்காங்கங்க. எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு. நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, கிளம்பு. வீட்ல அம்மாக்கெல்லாம் தெரியுமா? நான் கிளம்புறேன்னு தெரியும். ஆனா அவங்க இருக்கும்போது தான் ஃபோன் வந்துச்சு. என் தங்கச்சி தூக்க மாத்திரை போட்ட விஷயத்தெல்லாம் நான் சொல்லல. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் சொல்லிருக்கேன். உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க அப்படியே சொல்லிடுங்க. சரி அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல நான் வந்து உன்னை கொண்டு வந்து விடணுமா? இல்லங்க, நீங்க கடையில இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி அர்ச்சனா, பாத்து போயிட்டு வா. சரிங்க. ஐயோ, ஏன்டி இப்படி பண்ண? ச்சே. எவன் அந்த ஆடி மாசத்தை கண்டுபிடிச்சது? நாமளே கல்யாணம் முடிச்சு இத்தனை மாசம் கழிச்சு சந்தோஷமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைச்சா அதுக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாங்களே. எங்க இருக்கு அந்த ஆடி மாசம்? ஒரு மாசத்துக்கு எதுக்கு தேவையில்லாம இத்தனை நாள் வச்சிருக்கானுங்க? இந்த ஆடி மாசத்துல அப்படியே வெட்டி வச்சு கொல்லணும். எங்க அது ஆத்தாடி, ஆடி முடிஞ்சு ஆவணி வரதுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. ஏங்க, பக்கத்து வீட்ல சென்னையில இருந்து யாரோ ஒரு பணக்கார பொண்ணு வந்திருக்காளாம். அவ மொட்டை மாடியில ஆடுறத பார்த்த கேவலமா இருக்கு. அவளுக்கு ஆடவே தெரியலங்க. என்னதான் ஆடிக்கார்ல வந்து இறங்கினாலும் உடனே ஆடிட முடியுமா? ஏங்க, நீங்க எப்பவாச்சும் ஆடி இருக்கீங்களா? என்னது? இல்ல, நீங்க எப்பயாச்சும் டான்ஸ் ஆடி இருக்கீங்களான்னு கேட்டேன். ஐயோ, ஏங்க நீங்க வேறங்க, எனக்கு இந்த ஆடிங்கிற வார்த்தையை பிடிக்கலைங்க. எனக்கும் அப்படிதாங்க. இந்த சயின்ஸ் கிளாஸ்ல குவி ஆடி குழி ஆடின்னு 2 இருக்கும். அத படிக்கும் போது ஒரே குழப்பமா இருக்குங்க. அப்படியே ஆடி போயிடும் நமக்கு. ஐயோ, ஏங்க அத தயவு செஞ்சு விடுங்களேன். ஆடி ஆடி ஆடின்னு கேட்டு. ஏங்க, என்னதுங்க அது? ஏதோ பின்னாடி வச்சிருக்கீங்க. என்னது? ஒண்ணு இல்லையே. எதுக்கு இப்ப மறைக்கிறீங்க? இல்ல, நீங்க ஏதோ பின்னாடி மறைச்சு வைக்கிறீங்க. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல. அப்புறம் வேற என்ன விசேஷம்? நகருங்க. ஏங்க நீங்க முதல்ல காட்டுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. காட்டுங்கன்றல்ல. அட, அது ஒண்ணு இல்லைங்க. ஐயோ, கேலண்டரா? இதுல ஒளிச்சு வைக்க என்னங்க இருக்கு?
முடியுதுன்னு பாக்குறீங்களா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு ஏங்க ஏங்க நில்லுங்க. இன்னும் ஆடி மாசத்துக்கு எத்தனை நாள் தான் இருக்கும்? ம்? இன்னும் 30 நாள் இருக்கா? ஐயோ